ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து என்ன பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி எக்ஸாம் எப்போ அப்படின்ட்டு நிறைய பேர் கொஷின்ஸ் கேட்டே இருக்காங்க, கமெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் தென் என் ஃப்ரெண்ட்ஸுங்களே நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி இது ஒரு பதிவாக இருக்கும். ஸோ உங்களோட கருத்தும் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்கேஸ் எனி டவுட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆர்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணியே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. அவனுங்க எப்போ எக்ஸாம் வைப்பானுன்னு தெரியாது. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து ஆர்ஆர்பி இந்த வருஷம் ஒர்ஸ்ட்டாக பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஎல்பி வந்து பிப்ரவரியிலே விட்டாங்க. பிப்ரவரியில் விட்டது ஏஎல்பி நவம்பர் இப்போ தான் வந்து எக்ஸாமே முடித்தாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து வர்ஸ்ட் கண்டிஷனாக வந்து அவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஆர்ஆர்பி அந்த கேலண்டர்லேயே வந்து ஏஎல்பி தான் வந்து ஃபஸ்ட்டு. அதுலேயே வந்து 6 மந்த்தில் மேலேயே எடுத்துட்டாங்க அவங்க டைம். 6 மந்த்து கூட இல்லை, 8 மந்த், நியர்லி 8 to 9 மந்த் அந்த ரேஞ்சில் வந்து எடுத்துட்டாங்க ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் வந்து என்ன, எல்லா எக்ஸாமும் என்ன ஆகுதுன்னா அப்படியே போஸ்ட்போன் ஆகிட்டே போகுது. ஸோ எப்படிலாம் போஸ்ட்போன் ஆச்சு அதை பற்றி நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏஎல்பி வந்து பிப்ரவரி விட்டாங்க. அது எக்ஸாம் வந்து இந்த நவம்பர் 25லேருந்து 29க்குள்ளே முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஆர்ஆர்பி எஸ்ஐ அந்த எக்ஸாமுக்கு வந்து விட்டுருக்காங்க. அது வந்து 2ஆந்தேதி, 3ஆந்தேதி, 9ஆந்தேதி அண்ட் தென் 12ஆந்தேதி வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாமில் வந்து ஆர்ஆர்பி எஸ்ஐ வந்து முடிச்சிடுவாங்க. நெக்ஸ்ட்டு இது எஸ்ஐக்கு மட்டும்தான், கான்ஸ்டபிள்ஸ்க்கு வந்து தனியாக வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு டெக்னீஷியனுக்கு வந்து டிசம்பர் 18லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது 18லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 29 வரைக்கும் கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஜேஇயும் வந்து டிசம்பர்லேயே வச்சு முடிச்சிடறான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. டோட்டலாக வந்து 3 எக்ஸாம் வந்து டிசம்பர்லேயே வச்சு முடிக்கிறாங்க. பறக்க அதாவது ரிப்பீட்டடாக வந்து எக்ஸாம் வச்சு முடிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட்டு நமக்கு இருக்கிறது என்டிபிசி. அது ஒன்று தான் நமக்கு வந்து கேள்விக்குறி. என்டிபிசிக்கு முன்னாடி வருமா இல்லை என்டிபிசிக்கு அடுத்துக்கப்புறம் வருமா அப்படின்ட்டு தான் நமக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கிடைக்கல. எக்ஸ்பெக்டட் வந்து நான் சொன்னது பிப்ரவரி. ஆனால் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார் என்னன்னா, ப்ரோ பிப்ரவரியில் வந்து எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் வருது ப்ரோ, ஸோ வந்து வைக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து ஒருத்தர் வந்து சொன்னார். ஸோ அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்ட்டு எனக்கு இன்னும் கிளியராக தெரியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி வேறு ரெக்ரூட்மெண்ட் போர்டு அண்ட் தென் ஆர்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து செப்பரேட்டு. இருந்தாலும் சென்ட்ரல் தான் ப்ரோ அப்படின்னு வந்து சொல்லலாம். இருந்தாலும் வந்து போர்டு வைஸ் வந்து மாறும். ஸோ அவங்க வந்து எப்படி வேணால் கண்டக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஸ்டே அப்டேட்டாக இருங்க. எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கரெக்டாக ஒன்று ஜான்வரி எண்டிங் இல்லை பிப்ரவரி ஸ்டார்டிங், அதுக்குள்ளே வந்து எக்ஸாம் வச்சு முடிச்சிடுவாங்க. நீங்கள் வந்து கவலையப்பட வேணாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டிபிசி 2 இது தான், ஒன்று கிராஜுவேட்டு, இன்னொன்று அண்டர் கிராஜுவேட்டு. அது எடுத்தாலும் மிஞ்சி போனால் 20 நாள் கூட, இது ஒரு மாதத்துலேயே வந்து 3 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்போ என்டிபிசிலாம் எந்த அளவுக்கு பார்த்துங்க. அதெல்லாம் வந்து ஈஸியாக முடிச்சு விட்றானுங்க. 10 நாள் இல்லை இப்போ 20 நாளில் வந்து என்டிபிசியே முடிஞ்சிடும். அதுக்கடுத்தது வந்து நம்ம பேராமெடிக்கல் தான். பேராமெடிக்கல் வந்து 2 நாள் 3 நாளில் வந்து முடிச்சிடுவானுங்க. ஸோ பிப்ரவரி ஸ்டார்டிங் தான் உங்களுக்கு வந்து டேட் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே எந்தெந்த சிலபஸ்லாம் நீங்கள் வந்து கவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் கவர் பண்ணிவிடுங்க. இல்லை ஆர்ஆர்பி சிலபஸ் தெரியல ப்ரோ அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ப்ரீஃபாக போகிறேன். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அது பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா ஃபார்மசி மார்க்கு வெறும் 70 மார்க்கு தான். ஸோ மிச்சம் 30 மார்க் வந்து நம்ம ஆப்டிடியூட் தான் படிக்கணும். அந்த ஆப்டிடியூடு ஸ்ட்ராங்காக இருக்கணும் தான் வந்து மார்க்கு, கட் ஆஃபு எல்லாமே, ஜாப் எல்லாமே. ஸோ நீங்கள் வந்து அது மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா போன வருஷம் கட் ஆஃப், அதாவது போன வருஷம் சொன்னால் 2019, அந்த வருஷத்தோட கட் ஆஃபே வந்து 70, அந்த 70 ரேஞ்சில் தான் வந்திருக்கு. ஸோ 70க்கு மேலே யார் அடிக்கிறீங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக வேலை. ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து ஃபுல் ப்ரிப்பேர்டாக இருங்க. எக்ஸாம் ஒன்றா ப்ரோ வரல ப்ரோ அதெல்லாம் வந்து எதுவும் வந்து நீங்கள் வந்து திங்க் பண்ணாதீங்க. எந்தளவுக்கு லேட்டாக வருதோ அந்தளவுக்கு நமக்கு வந்து ப்ராஃபிட். ஓகே நண்பர்களே, நன்றி, வணக்கம்.